ஒரு விழுக்காட்டு மக்கள் இந்த நாட்டில் 40 விழுக்காடு வளத்தையும் வருமானத்தையும் வைத்திருக்கிறார். ஒரு மனிதரிடம் 40 ரூபாய் இருக்கிறது, 50 பேரிடம் 3 ரூபாய் இருக்கிறது. 50 விழுக்காட்டு மக்களிடம் 3% வருமானம், ஒரு விழுக்காட்டை சார்ந்தவனிடம் 40 விழுக்காடு வருமானம். அந்த ஒரு விழுக்காட்டை தான் இந்த அரசாங்கம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. கல்வி கடன் வாங்கி திருப்பி செலுத்த விட்டால் கழுத்தை நெருக்கிறது. விவசாய கடன் வாங்கிவிட்டு தரவில்லை என்றால் மிரட்டுகிறது. ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனை திருப்பி தராவிட்டால் ஆள் அனுப்பி எச்சரிக்கிறார்கள். ஆனால் 10,000 கோடி வாங்கிவிட்டு தலைமறைவாக போகிறவன் கனவை ரைட் ஆஃப் செய்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். என்ன கொடுமை இது! இந்த நிலையில் தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு என்ற நேரத்தில் என்ன நடந்தது? 1951 நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 36 கோடி. பழைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தால் போக்குவரத்து இல்லாத சாலைகள் இருக்கும், கார்கள் இருக்காது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த காலம் அது. 50 நம்முடைய மக்கள் தொகை 36 கோடி. அடுத்து 61 அது எவ்வளவு ஆனது தெரியுமா? 51 கோடி ஆனது. இப்படியே நகர்ந்து 2001 வருகிற போது 100 கோடி, 2011 120 கோடி, தாறுமாறாக உயர்ந்து கொண்டு போகிறது. இதை முன்கூட்டியே உணர்ந்த இந்திரா காந்தி அம்மையார் 1976 என்ன செய்தார் என்றால், நான் குடும்ப கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்த போகிறேன், மக்கள் தொகை சீராக வளர வேண்டும், அதற்கு ஒரு இடைவெளி தருவோம், 25 ஆண்டுகள் கழித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம், அப்போது தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த கணக்குப்படி 2001 நடந்திருக்க வேண்டும். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த வாஜ்பாய் அவர்கள் இன்னும் சரியாகவில்லை. வடக்கே அதிகரிக்கிறது, தெற்கே கட்டுப்படுத்தப்பட்டது, எனவே இன்னும் 25 ஆண்டுகள் என்று சொன்னார். ஏற்கனவே 50 ஆண்டுகள் தள்ளப்பட்டு 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாக வேண்டும், தொகுதிகளை பிரித்தாக வேண்டும். இப்போது கணக்கு 146 கோடி. மக்கள் தொகை என்பது எக்கு தப்பாக அந்த பக்கம் இருக்கிறது, இங்கே கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இதன் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? என்னதான் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே முன்னர் பின்னர் என்றாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 தொகுதிகள் 31 குறையும். கேரளாவுக்கு இருக்கிற 20 என்பது 12 குறையும். கர்நாடகத்திற்கு 28 இருப்பது 24 குறையும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு 80 என்று இருப்பது 140 ஆகும். பீகார் 40 என்பது 60 மாறும். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் எல்லாத்துக்கும் அதிகரிக்கிற போது சற்றேறக்குறைய வெறும் 130 இடங்களை வைத்திருக்கிற தென் மாநிலங்களுக்கு 36 இடங்கள் அடிபட்டு போகும்.